இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் தாங்க பண்ணியிருக்கிறோம். வழக்கம் போல் செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோங்க. இந்த வறுவலை நீங்கள் கண்ணை மூடிட்டு செய்யலாங்க. ஏன்னா டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. சாதத்தோடு சாப்பிடும் போதையும் சப்பாத்தி தோசையோடு சாப்பிடும் போதையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு 1.5 ஸ்பூனுக்கு மல்லி எடுத்துருக்கிறேன், சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூனுக்கு சீரகம் எடுத்துருக்கிறேன், 1/2 ஸ்பூனுக்கு மிளகு எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு பொறுமையாக அதை வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சுது, நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இந்த கருவேப்பிலை எந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்குன்ட்டு. நல்லா நம்ம இப்படி கையில் நொறுக்குனாலே அம்புட்டுமே நொறுங்கி வந்துடும் இந்த கருவேப்பிலை. இப்போ இதை ஆறவும் நல்லா ஒரு பொடியாக அடித்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ மறுபடியும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 3 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 4-5 வத்தலை இதில் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இது கூடவே 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு வதங்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ இது நல்லா தக்காளி வதங்கட்டும். பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூடவே 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒவ்வொரு பொருளும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு நம்ம வதக்கிட்டு நம்ம இந்த நாட்டுக்கோழி வறுவல் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. 1/2 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அந்த கறியை சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூனுக்கு நம்ம வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இப்போ வத்தப்பொடியை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலா பிடிக்கிறாப்புல நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரையாக, இப்போ அதை சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம தான் இந்த மசாலாவை வறுத்து அரைக்கணும். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 400 ml தண்ணி சேர்க்குறேங்க. கொஞ்சம் நம்ம சுக்காவாக தான் வைக்க போகிறோம், அதனால் 400 ml மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சு நம்ம வேக விட போகிறோம். கறி ஏற்கனவே நம்ம வேக வச்சதுனால நம்மளுக்கு கறி வேகணும்னு அவசியம் இல்லை. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தான் இதை வேக விட போகிறோம். இந்த நேரத்தில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நம்ம கறி வேக வைக்கும் போதையும் உப்பு சேர்த்தோம், அப்புறம் தக்காளி வதக்கும் போதையும் உப்பு சேர்த்தோம். இப்போ மூடி வச்சு ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் இதை வேக விட்டுடலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சுது. பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு இந்த நாட்டுக்கோழி சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நாட்டுக்கோழி சுக்கா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நீங்களுமே இந்த நாட்டுக்கோழி வறுவலை இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடான சாதத்தில் இது ஒரு கரண்டி அப்படி எடுத்து வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும் போத தேன் அமிர்தமாக இருக்குங்க. அதே போல் சப்பாத்தி தோசை இட்லி இதோட சாப்பிடும் போத ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் பிரியாணியோட இதை சைடிஷாக வச்சு சாப்பிடும் போத ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி, நெய்ச்சோறு, பால்சோறு, தயிர் சோறு எல்லா சாதத்தோடையும் இது காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட இந்த நாட்டுக்கோழி சுக்கா நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.